வெல்கம் டு டெஸ்ட் புக் தமிழ். டிஎன்பிசி குரூப் 2க்கு ஸ்டேட் லெவலில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் புக் ஆப்பில் போயிட்டு டிஎன்பிசி குரூப் 2 டெஸ்ட் சீரிஸ்க்குள்ளே இந்த டெஸ்ட் லிங்க் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 2ல் பூஸ்டர் சீரீஸில் ஜிகேல ஜாகிரஃபியில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ரேபிட் டிவிஷன் மாரி அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது இந்தியாவில் உள்ள மிக உயரமான சிகரம்? கரெக்டான ஆன்சர் நந்தா தேவி. நம்சா பர்வா வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது, காமட் வந்து உத்தரகாண்டில் இருக்குது, மக்களுன்றது வந்து நேபாளில் இருக்குது. அதாச்சும் உயரமான சிகரம் ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல K2, அதுக்கப்புறம் கஞ்சன்ஜுங்கா, அதுக்கப்புறம் வந்து நந்தா தேவி, அதுக்கப்புறம் 4வது தான் காமட் இருக்கும். இதுதான் அந்த ஆர்டர். அடுத்த கொஸ்டின் போகலாம். பின்வருவனவற்றில் எது இந்தியாவில் உள்ள மிக உயரமான சிகரம்? ஓகே, அடுத்த கொஸ்டின், பின்வரும் எந்த தீபகற்ப ஆறுகளில் மிக பெரிய வடிகால் படுகை உள்ளது? அதாச்சும் எது வந்து லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் கேட்குறாங்க. ஸோ கோதாவரி தான் கரெக்டான ஆன்சர். மகாநதி ஒடிசாவில் இருக்குது, நர்மதா வந்து டெக்கன் பிளாட்டியூக்கு மேலே இருக்குது, கிருஷ்ணா வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ கோதாவரியோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் திரிம்பகேஸ்வர்லேருந்து ஆரிஜின் ஆகிட்டு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா வந்து அதே மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வரில் ஆரிஜின் ஆகிட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஆந்திர பிரதேஷில் ட்ரெயின் ஆகுது. (2011) ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் எந்த மாநிலத்தில் இந்தியாவில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? கரெக்டான ஆன்சர் கேரளா. ஸோ கேரளாவோட செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1084, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 996, இந்தியாவோட ஓவரால் பார்த்தீங்கன்னா 943. இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு ஹையஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ், லோவஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தருமபுரி. பின்வருவனவற்றில் இந்திய பாலைவனத்தில் உள்ள ஒரே பெரிய ஆறு எது? கரெக்டான ஆன்சர் லூனி ரிவர் தான் வந்து. ஓகே, கோசி ஆறு வந்து பீகாரில் இருக்குது, பேட்வா ஆறு வந்து மத்திய பிரதேஷில் ஆரிஜின் யமுனாவோட கிளையாறு அது, பனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்பலோட கிளையாறு. தக்கான பீடபூமி பின்வருவனவற்றில் எந்த நதியின் தெற்கே அமைந்துள்ளது? தக்கான பீடபூமி வந்து எந்த நதிக்கு சவுத் சைடு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நர்மதா கீழே தான் அது. ஸோ கரெக்டான ஆர்டர் பார்த்தீங்கன்னா நார்த்லேருந்து சவுத் பார்த்தீங்கன்னா நர்மதா, அதுக்கப்புறம் கோதாவரி வரும், கிருஷ்ணா, அப்புறம் பெண்ணார், அப்புறம் காவேரி. டேஷ் இந்தியாவின் ஆழமான நிலத்தால் சூழப்பட்ட மற்றும் நன்கு பாதுகாக்கப்பட்ட துறைமுகமாகும். கரெக்டான ஆன்சர் விசாகப்பட்டினம் துறைமுகம். ஸோ காண்டாலா வந்து குஜராத்தில் இருக்குது, வெஸ்டர்ன் துறைமுகம். அதுக்கப்புறம் மும்பையும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் துறைமுகம். ஓகே, தேசிய நீர்வழி கேட்டிருக்காங்க. இதில் எது தவறானது பொருந்தி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் ஆல்டியா 1, இது கரெக்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாதியா தூப்ரி, இதுவும் கரெக்டு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி கிருஷ்ணா கிடையாது, அது வந்து கொட்டாப்புரம் டு கொல்லம் கேரளாவில் இருக்குது. ஸோ மூணாவது வந்து தப்பாக மார்க் ஆகிருக்கு. ஸோ அதுதான். நாலாவது பார்த்தீங்கன்னா கோதாவரி கிருஷ்ணா தமிழ்நாடோட பாண்டிச்சேரி பக்கிங்ஹாம் கனால் ஸ்ட்ரெச் வரைக்கும் இருக்குது, அதுதான் வந்து நேஷனல் வாட்டர்வே 4. அடுத்த கொஸ்டின், சில்கா ஏரி பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ சில்கா ஏரி பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் தான் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் ஒரு ஏரி இருக்குது, அது பார்த்தீங்கன்னா கொல்லேறு ஏரி. பேகாங்ஸோ ஏரி எங்கே அமைந்துள்ளது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லடாக்கில் தான் இருக்குது. ஸோ ஜம்மு காஷ்மீரில் லடாக்கான்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, லடாக் தான் வந்து ஈஸ்டர்ன் சைடு இருக்குது, இந்த ஏரி வந்து ஈஸ்டர்ன் சைடு இருக்குது. பின்வரும் மலைத்தொடர்களில் எது பால்கட் கேப் இடைவெளியில் பிரிக்கப்பட்டுள்ளது? எந்த மலை தொடரை வந்து பால்கட் கேப் வந்து பிரிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து நீலகிரி மலைகள் மற்றும் ஆனமலை மலைகள். ஸோ பழனி மலைகள் வந்து அதுக்கு கீழே இருக்குது, பாபாபுடன்றது வந்து கர்நாடகாவில் இருக்குது, சேரோராய் மலைகள் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்குது. இந்தியாவில் மிகவும் பரவலாக காணப்படும் காடுகள் எவை? வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். அதாச்சும் வந்து ட்ராபிக்கல் ட்ரை டிசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் அதிகமாக இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் வைஸு. மேப்லேயே வந்து ஜாகிரஃபி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். இந்தியாவில் பின்வாங்கும் பருவத்திற்கான காலம் எது? அதாச்சும் ரெட்ரியேட்டிங் மான்சூன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்டோபர் நவம்பர் தான் கரெக்டான ஆன்சர். இந்திய பருவமழை
பின்வரும் எந்த காரணங்களால் பருவகால இடைப்பெயர்ச்சியால் குறிப்பிடப்படுகிறது? இந்திய பருவமழைக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிலம் மற்றும் கடலின் வேறுபட்ட வெப்பநிலை, அதாச்சும் நிலத்துக்கும் கடலுக்கும் உள்ள வெப்பநிலை மாற்றத்தினால தான் பருவமழை உருவாகுதுன்றது தான் இந்த கொஷின். இந்தியாவில் பருவமழையின் எதிரியாகும் வாய்ப்பு எதற்கு உள்ளது? எல்னினோ தான் கரெக்டான ஆன்சர். அதாச்சும் வந்து எல்னினோ லானினோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பெரிய வித்தியாசம் இல்லை, அது ரெண்டும் வந்து எதிரெதிராக இது. இப்போ எல்னினோ பார்த்தீங்கன்னா பருவமழையை வந்து பாதிக்கக்கூடியது, ஸோ லானினோன்றது பருவமழைக்கு சாதகமானது. இது சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். பருவமழைக்கு எதிரியாகும் வாய்ப்பு எதற்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான இணையை கண்டறியும். தெஹ்ரி அணை பாகீரதியில் இருக்குது, ஸோ தப்பாக மேட்ச் ஆகிருக்கு. துல்லஸ்தி திட்டம் வந்து செனாப் ரிவரில் இருக்குது, ஸோ சிவசமுத்திர அணை வந்து காவேரி, ஸோ இது மூணுமே தப்பாக இருக்குது. ராணா பிரதாப் சாகர் தான் சம்பலில் இருக்குது. ஸோ இன்னொரு இந்த இடத்துல டேமும் இருக்குது, காந்தி சாகர், அதுவும் சம்பலில் தான் இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து டி. இந்தியாவின் கீழ்காணும் எந்த மலைப்பகுதிகளில் சோலா எனப்படும் மிதவெப்ப காடுகள் இருக்குது? அதாச்சும் சோலா செங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இருக்கிற ஆப்ஷனில் நீலகிரி தான் கரெக்டான இடம். விந்தியமலை, சத்புரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலையுதிர் காடுகள் தான் இருக்கும். ஸோ கரெக்டானது வந்து நீலகிரி தான். இந்தியாவில் பவளப்பாறைகளின் பரப்பளவை பின்வரும் எந்த மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களில் அதிகமாக உள்ளது? அதாச்சும் பவளப்பாறைகள் எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க 4 மாநிலத்திலுமே இருக்குது, ஆனால் கரெக்டாக அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தான். குஜராத்தில் கல்ஃப் ஆஃப் கட்சில் இருக்குது, தமிழ்நாட்டில் கல்ஃப் ஆஃப் மன்னார் லட்சத்தீவுலையும் இருக்குது, அதுக்கப்புறம் அரபிக்கடலையும் ஒரு சில இந்த வெஸ்டர்ன் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பேச்சஸ் இருக்குது. இந்திய நில உருவியலை பற்றி பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. மேற்கு கடற்கரைகள் ஆற்றுப்படுகை கடற்கரைகளாக இருப்பதால் துறைமுகங்கள் மற்றும் துறைமுகங்களின் வளர்ச்சிக்கான இயற்கை நிலைமைகளை வழங்குகிறது. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட், கிழக்கு கடற்கரை சமவெளி வழியாக பாயும் ஆறுகள் கழிமுகங்களை உருவாக்குகின்றன, எனவே துறைமுகங்கள் மற்றும் துறைமுகங்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. அதாச்சும் மேற்கு கடற்கரையில் துறைமுகங்கள் வந்து அதிகமாக இருக்குது, அது வந்து வளர்ச்சிக்காக வந்து இருக்குதுன்றது தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுகைகள் இருப்பதால் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஆற்றுப்படுகைகள் வந்து மேற்கு பகுதியில் நிறைய கிடையாது. ஏன்னா வந்து கிழக்கு பகுதியில் தான் வந்து நம்மளோட ஆறு எல்லாமே இருக்கிறதுனால அங்கே தான் கழிமுகங்கள் டெல்டா ஃபார்ம் ஆகுது. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 2வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நிறைய டெல்டா கழிமுகங்கள் இருக்கிறதுனால அதனால் துறைமுகங்கள் வந்து கம்மியாக இருக்குன்றது தான் இது வந்து குறிக்குது. ஸோ பதில் வந்து 2 மட்டும். பின்வரும் நில வடிவங்களை கவனியுங்கள். மலையிலிருந்து நதி பள்ளத்தாக்கு வரையிலான வரிசைப்படி அவற்றை ஒழுங்கமைக்கும். இது வந்து ஜாகிரபி புக்லேயே இருக்கிற கொஸ்டின் தான் இது. இதனோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த சாயிலோட ஆர்டர் கேட்டிருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா பாபர், அதுக்கப்புறம் தராய், அதுக்கப்புறம் வந்து பாங்கர், அதுக்கப்புறம் காதர். 3, 2, 4, 1. பின்வரும் எந்த ஏரி கேரளாவில் அமைந்துள்ளது? இது வேம்பநாடு ஏரி தான். கொள்ளேறு அணை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்குது, லோக்டாக் வந்து மணிப்பூரில் இருக்குது, சில்கா ஒடிசாவில் இருக்குது. ராம்சார் தலங்கள் ஈரநிலங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகள். இந்தியாவின் முதல் ராம்சார் தலம் எது? இந்தியாவில் முதல் ராம்சார் தலம் எதுன்னு கேட்குறாங்க. அது வந்து சில்கா லேக் தான். அதுக்கப்புறம் இது கூடவே இன்னொன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தானில் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல ராம்சார் தலம்னு பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் கலிமர். இப்போ இந்த மாதம் கூட தமிழ்நாட்டில் 2 இடம் அறிவிச்சிருக்காங்க. ஒன்று வந்து நஞ்சன்ராயன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கழுவெளி. நஞ்சன்ராயன் வந்து திருப்பூரில் இருக்குது, கழுவெளி வந்து விழுப்புரத்தில் இருக்குது. இந்தியாவில் ஈரமான பசுமை மாறா காடுகள் மற்றும் பகுதி பசுமை மாறா காடுகள் ஆகியவற்றின் கலவை பின்வரும் எந்த பகுதியில் காணப்படுகிறது? இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். சிவாலிக்கில் அது வந்து இமாலயாவில் இருக்குது, அதில் இருக்காது. தக்கான பீடபூமி பார்த்தீங்கன்னா வந்து இலையுதிர் காடுகள் தான் இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் வந்து அது இருக்காது. மஜுலி தீவை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். மஜுலி தீவு இந்தியாவின் மிக பெரிய நதிக்கரை தீவாகும். முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது பிரம்மபுத்திரா நதியுடன் தொடர்புடையது. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அஸ்ஸாமில் இருக்குது. ஓகே, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். கொள்ளேறு ஏரி தென்கிழக்கு இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும். ஸோ கொள்ளேறு லேக் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவில். அது வந்து தென்கிழக்கு இந்தியாவின், அதாச்சும் வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறதுனால தென்கிழக்கு கரெக்டாக தான் இருக்குது அந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டு. அப்புறம் 2வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கெய்புல் லெம்ஜா லோக்டாக் ஏரியின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். அதுவும் கரெக்டு.
மேலும் இது உலகின் ஒரே மிதக்கும் தேசிய பூங்காவாகும். ஸோ அது வந்து ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்ட். அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இந்தியாவின் மிக நீளமான ரயில்வே மண்டலம் எது? இது நீளமான பெரிய எது கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வடக்கு ரயில்வே தான். வடக்கு ரயில்வேல அந்த இடத்துலையே ஒரு 5 இருக்குது. புக்கில் வந்து ஒரு 17 மண்டலங்கள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுவும் வந்து படித்து வச்சுக்கோங்க. வெப்ப ஆற்றலிலிருந்து அதிக மின் உற்பத்தி திறன் கொண்ட இந்திய மாநிலம் எது? அதாச்சும் வந்து வெப்ப ஆற்றலேருந்து அதிகமாக மின் உற்பத்தி பண்ணுற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான். குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா டைடல் எனர்ஜியில் அதிகமாக கேட்பாங்க, அதிகமாக ஆற்றல் எடுக்கிறாங்க. லோகித் எந்த ஆற்றின் துணை ஆறாகும்? அதாச்சும் லோகித் நதி வந்து எந்த ஆறோட துணை ஆறுன்னு கேட்குறேன். இது வந்து பிரம்மபுத்திரா. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா. ரிவர் படிக்கும் போதே அது வந்து லெஃப்டா ரைட் ட்ரிபியூட்டரியான்றது படித்து வச்சுக்கோங்க. பின்வரும் எந்த இந்திய மாநிலத்தில் சோட்டா நாக்பூர் பீடபூமி அமைந்துள்ளது? ஜார்க்கண்ட். ஒரு 3 மாநிலம் தான் இருக்குது. ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் வந்து சத்தீஸ்கர். இந்த 3 மாநிலத்தில் தான் சோட்டா நாக்பூர் பிளாட்டி வந்து பீடபூமி வந்து பரவலாக அங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் ஜார்க்கண்ட் ஆன்சர். பின்வருவனற்றிலிருந்து பருவமழைக்கு முந்தைய பருவமான நார்வெஸ்டர் தொடர்பான மாநிலங்கள் அடையாளம் காணுங்க. இது புக்கில் இருக்க கொஸ்டின் தான். இது நார்வெஸ்டர் கேட்டிருக்காங்க. நார்வெஸ்டர்னா வந்து மேற்கு வங்கம் மற்றும் அசாம். கேரளா மற்றும் கர்நாடகா பார்த்தீங்கன்னா வந்து மாஞ்சாரல், அது மேங்கோ ஷவர்ஸ். இந்தியாவில் தேக்கு மற்றும் சால் போன்ற தாவரங்கள் எந்த காடுகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றன? இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். அதாச்சும் டீக் அண்ட் சால் வந்து எந்த காடுகளில் அதிகமாக இருக்குன்றாங்க. இது வந்து வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ணிட்டு இதில் வந்து எந்தெந்த கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணீங்க, எந்தெந்த கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாமன்றதை நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணி அதை மட்டும் நீங்கள் வந்து தனியாக எடுத்து படித்து பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக் ஆப்பில் இந்தமாரி பூஸ்டர் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களோட எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள்.